செய்யுள் 20 திருக்குறள் கதைகள். ஆ. பொருள் தருக. நிறை முள்ளுமை. நிறை முள்ளுமை. பொறை பொறுமை. பொறை பொறுமை. வெகுளாமை சினம் கொள்ளாமை. வெகுளாமை சினம் கொள்ளாமை. மெய் உண்மை. மெய் உண்மை. இ. பிரித்து எழுதுக. 1. நிறையுடைமை. நிறை + உடைமை. அப்பொருள் + பொருள் சேர்த்து எழுதுக. மெய் + பொருள் மெய்ப்பொருள். நிரப்புக. போற்றி ஒழுகப்படும் பண்பு டேஸ் பொறையுடைமை. பொறையுடைமை. வினா விடை. 1. பொறையுடைமை எப்போது போற்றப்படும்? ஒருவருடைய நல்ல குணங்கள் தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை பின்பற்ற வேண்டும். 2. மெய்ப்பொருள் காண்பது அறிவு என வள்ளுவர் கூற காரணம் என்ன? எப்பொருளை யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் அதன் மெய்யான பொருளை காண்பது அறிவு என வள்ளுவர் கூறுகிறார். 3. நாவை காக்காவிடில் ஏற்படும் துன்பம் என்ன? விடை. நாவை காக்க தவறினால் சொல் குற்றத்தில் அகப்பட்டு துன்பம் அடைவர். 4. சினம் எப்போது ஒருவரை அழிக்கும்? விடை. ஒருவன் தன்னைத்தானே காக்க விரும்பினால் சினம் வராமல் காத்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் சினம் தன்னையே அழித்துவிடும். 5. நீங்கள் படித்த திருக்குறள் கதைகளுள் உங்களுக்கு பிடித்த கதை எது? ஏன்? எனக்கு பிடித்த கதை பொறுமையும் பொறுப்பும். இக்கதை மூலம் பொறுமையின் சிறப்பை உணர முடிகிறது. எடிசன் தன் உதவியாளரிடம் பொறுமையாக நடந்து பொறுமையின் அவசியத்தை உணர்த்தியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது.